கோவை சிறுமி கொலையில பக்கத்து வீட்டுக்காரரே கொடூரத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த சம்பவத்தை அடுத்து கோவையில் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்டு பெறலாம். பிரவீன், கோவை சம்பவத்துல கரண்ட் அப்டேட் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப 10 வயது சிறுமி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிறுமியின் உடலானது இஎஸ்ஐ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. சிங்காநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில். நாம் தற்போது இருக்கக்கூடியது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. கொலை குற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திக் இங்குதான் வைக்கப்பட்டிருக்கிறார். இவரிடம் நேரடியாக விசாரணை மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நீதிபதி இங்கு வந்து நேரடியாக விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது இஎஸ்ஐ மருத்துவமனையில் சிறுமிக்கான பிரேத பரிசோதனையானது தொடங்கி இருக்கிறது. அதாவது நேற்று இரவே பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கைகளை தொடங்கி இன்று அதிகாலையில் முதல் உடலாக பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற ஒரு பேச்சுவார்த்தையை காவல்துறையினர் உறவினர்களிடம் பேசியிருந்தனர். ஆனால் அவர்கள் இன்று அதிகாலை வரையிலுமே போராட்டம் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒரு சூழலின் காரணமாக பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காவல்துறை உயரதிகாரிகள் வந்த பிறகே அவர்கள் போராட்டத்தை கைவிட்டிருந்தனர். இந்த நிலையில் இஎஸ்ஐ மருத்துவமனையில் தற்போது நேரடியாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் உறவினர்களிடம் பேசிய பிறகும் அங்கு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளிடம் உரையாடிய பிறகு தற்போது இந்த பிரேத பரிசோதனையானது சிறுமிக்கு தொடங்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முதல் 1.5 மணி நேரத்தில் பிரேத பரிசோதனை முடிந்துவிடும் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். பிரேத பரிசோதனையின் முடிவில் முக்கியமான தரவுகள் பெறப்பட இருக்கின்றன. சிறுமியின் உடலில் ஏற்கனவே உடலை கைப்பற்றிய போது காயங்கள் இருந்த நிலையில் அவருக்கு பிசிக்கல் அசால்ட், அதை தாண்டி வேறு ஏதேனும் பாலியல் ரீதியாக துன்புறுத்தல்கள் இருந்தனவா என்கின்ற தரவுகள் அந்த பிரேத பரிசோதனையின் முடிவுகளில் நம்மளுக்கு தெரிய வரும். இவ்வாறான சூழலில் அந்த முடிவுகளின் அடிப்படையில் இங்கு விசாரணை ஏதும் மேற்கொள்ளப்படலாமா என்கின்ற ஒரு தகவலும் இருக்கிறது. காலையில் 10 மணி வாக்கிலே நீதிபதி நேரடியாக இங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்த்திக், அதாவது முக்கிய குற்றவாளியாக A1 பார்க்கக்கூடக்கூடிய கார்த்திக், காவல்துறையினரின் விசாரணையின் போது தப்பிக்க முயன்ற போது பெரிய கட்டடத்திலிருந்து குதித்த போது அவருக்கு வலது கை மற்றும் காலில் முறிவு ஏற்பட்டதன் காரணமாக அவர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக அழைத்து செல்லப்படாமல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு நேரடியாக நீதிபதி இங்கு வந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்வார் என்கின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஒருபுறம் பிரேத பரிசோதனை அங்கு சிறுமிக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கிருந்து கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலும் இங்கு இருக்கக்கூடிய கார்த்தியிடம் விசாரணை மேற்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. நீதிபதி அருண்குமாருடன் போக்சோ நீதிபதி ஒருவர் வரலாம் என்கின்ற ஒரு தகவலும் தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் சிஜேஎம்மாக ஒரு நீதிபதியும் வருவார். கிட்டத்தட்ட 3 நீதிபதிகளும் இங்கு நேரடியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைய தகவலாக வந்திருக்கிறது. விக்னேஷ், இன்னும் சற்று நேரத்தில் இதில் திருப்பமாக இந்த வழக்கில் கொலை குற்றமாக இருப்பது வேறு ஏதேனும் கூடுதல் பிரிவுகள் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமா என்கின்ற ஒரு தகவலும் வரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய சூழலில் இன்னும் சற்று நேரத்தில் நீதிபதியும் இங்கு நேரடியாக வந்து விசாரணை மேற்கொள்வார் என்கின்ற ஒரு தற்போதைய அப்டேட்டாக கிடைத்திருக்கிறது. விக்னேஷ்.